மேலானவர், உம்முடைய அன்பு மேலான அன்பு ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நாங்கள் காண விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் துணையாளரே, எங்கள் மனவாளனே, உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்க வலக்கரத்தை பிடித்திருக்கிறவரே, உள்ள கைகளில் எங்களை வரைந்திருக்கிறவரே, ஒவ்வொரு நாள் எங்களை கண்மணி போல் காக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களை போஷிக்கிறவரே. Thank you Jesus. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள் நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன்.
அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா துதிக்க போகணும். ஏன்னா பைபிளில் வாசிக்கிற கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலனை ஆண்டவர் தந்துட்டே இருக்கும். அதனால தான் 84ஆம் சங்கீதத்தில் துதித்து கொண்டே இருப்பாங்க. அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? துதித்து கொண்டே, எப்பொழுதும் துதித்து கொண்டே. அப்படி துதித்து கொண்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பலத்தின் மேல் பலன். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்கள் துதிப்பது யாரோ ஒரு நபருக்காக அல்ல, உங்களை ரட்சித்த ஆண்டவருக்காக, உங்களுக்காக உயிர் கொடுத்த இயேசுவுக்காக. அந்த ஒரு நல்ல சிந்தையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் கேட்கட்டும். நீங்க துதிக்கிற சத்தத்தில் கர்த்தர் சந்தோஷப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவை எப்பொழுதும் உங்களை நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் என் மேலே அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. பெற்ற தாயை காட்டிலும், தகப்பனை காட்டிலும், என் உடன் பிறந்தவர்களை காட்டிலும், எனக்கு அறிமுகமான எல்லாரை காட்டிலும், அல்லேலூயா, என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற எல்லாரை காட்டிலும் என் மேல நீங்க அன்பு வைத்திருக்கிறத கல்வாரியில நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்கப்பா. அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்க உயிரையே கொடுத்து என் மேல நீங்க உண்மையா அன்பு வச்சிருக்கீங்கிறத வெளிப்படுத்தி இருக்கீங்களா? அதற்கு நன்றி அப்பா. உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைத்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வத்தை இந்த பூமியில இதுவரைக்கும் நான் அறியவில்லை ஆண்டவரே. நீர்தான் நல்லவர், நீர்தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நல்ல ஒரு அருமையான பழைய பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர். பாடும்போது எப்படி பாடுறோம் பார்த்தீங்களா? எந்த ஆண்டவர் அப்படின்னு பாடுறது காட்டில் எப்படி பாடுறோம்? எந்த அன்புள்ள ஆண்டவர். இந்த லெட்டர் எழுதும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? டியர் பிரதர், டியர் சிஸ்டர், டியர் பாஸ்டர், அப்படிதானே? பேரை போடுறதுக்கு முன்னாடி டியர்னு போட்டு அந்த பேர். ஏன் அப்படின்னா அன்பை வெளிப்படுத்துகிற பதங்கள் அதெல்லாம். அவங்க மேலே நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ இப்போ ஆண்டவரை நம்ம பாடுறோம், எப்படி பாட போகிறோம்? ஆண்டவர் மேலே நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? அவர் நம்ம மேலே அன்பு வச்சதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ நாம் அவரை நேசிக்கிறத என்ன செய்யணும்? சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணணும். ஆமென். அதை தான் ஆராதனையில் நம்ம செய்யணும். கர்த்தர் சமூகத்தில் அந்த அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்து. நல்ல உற்சாகமாக நம்ம பாடி கர்த்தரை மைப்படுத்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே
நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவே எந்த நான் உயிரே, இயேசுவே எந்த நான் உயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரை நம்பிட, உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவே எந்த நான் உயிரே, இயேசுவே எந்த நான் உயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த ஜீவிய நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே எந்த நான் உயிரே, இயேசுவே எந்த நான் உயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஓ இயேசுவே எந்த நான் உயிரே, இயேசுவே எந்த நான் உயிரே. நல்ல கரங்களை தட்டி, எனக்கு ஜீவன் நீங்க தான்ப்பா, என்னுடைய ஆசை நீங்க தான்ப்பா, என்னுடைய விருப்பம் நீங்க தான்ப்பா, என்னுடைய ஏக்கம் நீங்க தான்ப்பா. இந்த உலகத்தில் எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு முதன்மையானவர் நீங்க தான்ப்பா. அப்படி சொல்றவங்க நல்ல ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, ஓ உம்மை தவிர வேற ஒருவரை நாங்கள் நம்புவது இல்லை, வேறு ஒருவரை நாங்கள் நோக்கி பார்ப்பது இல்லை. உம்மிடத்தில் வருவதை தவிர வேறு எவரிடத்திலும் நாங்கள் செல்லுவது இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீர் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்,
பைபிள் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் நன்றின்னு ஆண்டவரை நல்ல வாய் திறந்து மனதார துதிக்க துதிக்க பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும். அல்லேலூயா. ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நோக்கி பார்த்து என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ண தோணுதோ நல்ல விடுதலையோட நல்ல உற்சாகமா ஸ்தோத்திர பலிகளினாலே, துதி பலிகளினாலே, நன்றி பலிகளினாலே அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஆராதியுங்கள். நம்முடைய துதியிலே அவர் சிங்காசனம் அமைக்கட்டும், நம்முடைய துதியில் அவர் அசைவாடட்டும், நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளட்டும். அமைதியாக இருக்கக்கூடாது. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. நம்முடைய துதியில் அவர் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய துதியில தான் அவர் செயல்படுகிறார். நீங்க துதிப்பது அவருக்கு பிரியம். அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அவர் நம்முடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிறத நீங்க உண்மையா துதித்தா உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய மகிமையை நீங்க உணர முடியும். ஒரு மனமா உங்க கவனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்பி அவரையே நீங்கள் நோக்கி பார்ப்பீங்களா? அவருடைய முக பிரகாசம் உங்க மேல வீசும். அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் உங்களை மூடுவோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கும் போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஸ்தோத்திரம் பண்ணும்போது எத்தனை பேருக்கு மனதில் ஒரு தைரியம் வருது? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லும் போதே கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு வருது? உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்க உள்ளம் மகிழுதான். உங்களை நோக்கி பார்த்தாலே எங்கள் உள்ளம் பூரிக்கிறது. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால உங்களை நோக்கி பார்க்கும் போதே பதில் வரும் என்கிற நிச்சயம் வருது ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்க்கும் போதே அற்புதம் நடக்குங்கிற நம்பிக்கை வருது ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. கைகளை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து
ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அவர் நம்மிடத்தில் கட்டாயமாய் கேட்பதல்ல, நாம நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதுறாரு, நீயே உன்னை எல்லாவற்றிலும் மாதிரியாக காண்பித்து. ஆமென். உன்னை மாதிரியாக காண்பித்து அப்படிங்கிறதற்கும் எல்லாவற்றிலும் மாதிரியாக காண்பித்துங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கணும். ஒரு மாதிரியா இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மையான ஒரு உதாரணம் என்ன செய்யணும்? இங்கிலாந்து தேசத்துல மோர்கன் அப்படிங்கிற ஒரு போதகர், அற்புதமான பிரசங்கியார். அவருடைய பிரசங்கத்தை அப்படியே கேட்கிறதுக்கு அப்படியே இனிமையா இருக்கும். அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து சரளமா நினைச்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கு. இங்கிலாந்துல நிறைய புகழ்பெற்ற பிரசங்கியார் உண்டு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், அவருக்கு பேரே கோல்டன் மவுத் பிரீச்சர். அப்படி புகழ்பெற்ற பிரசங்கியார்ல இவர் ஒருத்தர். இவருக்கு 4 ஆண் பிள்ளைகள். இந்த 4 ஆண் பிள்ளைகளும் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர்களும் அற்புதமான பிரசங்கியார். எல்லாருமே சிறப்பான பிரசங்கியார். அதுல கடைசி மகன், அவருடைய பேர் ஹோவர்ட். அவர் பாருங்க, ஒரு நாள் சிறப்பான ஒரு பிரசங்கத்தை செஞ்சு முடிச்சுட்டு இறங்கின உடனே அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் பேட்டி எடுத்தார். இப்போ உங்க வீட்டில் 5 பேர் சிறந்த பிரசங்கியாளர் இருக்கீங்க. எஸ், 5 பேர் நாங்கள். என்ன 4 பையங்க, அப்பா ஒன்று. ஆக மொத்தம் எத்தனை பிரசங்கியார்? ஒரே வீட்டில் 5 பிரசங்கியார். இப்போ அவர் கேட்டார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேளுங்க. உங்க 5 பேர்ல யாரு சிறந்த பிரசங்கியார் அதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஹோவர்ட் கடைசி மகன் சற்றும் யோசிக்காம சொன்னாராம், எங்க அம்மா தான் சிறந்த பிரசங்கியார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் தான் சிறந்த பிரசங்கியார்? எங்க அம்மா தான். ஏன்னா நீங்களாம் வெறும் பிரசங்கத்தை தான் நினைச்சிறீங்க, கேட்குறீங்க. பிரசங்கம் வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை தான் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அம்மாவுடைய வாழ்க்கை தான் சிறந்த பிரசங்கம். அதனால எங்க 5 பேரை காட்டிலும் யார் சிறந்த பிரசங்கியார்? எங்க அம்மா தான் அப்படின்னாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிரசங்கம் யாருனாலும் என்ன செய்யலாம்? சிறப்பாக பண்ணிட்டு போயிடலாம். பேச தெரிஞ்சா போதும், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், அழகாக என்ன செஞ்சுட்டு போயிடலாம், பேசிட்டு போயிடலாம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது. அப்படி எல்லாராலும் அழகாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, சிறப்பாக வாழ முடியாது, எல்லாருக்கும் பிரயோஜனமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை பேசணும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையை நம் மாதிரியாக காண்பிக்கணும். ஆண்டவரே, அதற்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய முழு வாழ்க்கையும் பேசணும்ப்பா. என்னை பார்க்கிற ஜனங்களுக்கு என் வாழ்க்கை ப்ரீச் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய லைஃப் ஸ்டைல் ப்ரீச் பண்ணணும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே மாத்திரம் அல்லப்பா, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. முழுவதுமா என்ன தருகிறேன் ஆண்டவரே. என் முழு வாழ்க்கையும் எல்லாருக்கும் முன்பாக ஒரு மாதிரியா இருக்க, ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக. அதற்கென்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வை அப்படி நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.